ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம், இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு, இந்த விருச்சக ராசிக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டு முன்னாடி நிறைய குழி அதெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் கிளியர் பண்ணி நல்ல ரோடு போட்டுருவாங்க. நமக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும், இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே. வீட்டு முன்னாடி இந்த செப்டிக் டேங்க் தோண்டி போடுறது,
அடிக்கடி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ஏதோ ஒரு சம்பவங்கள் நடைபெறுவது இந்த விருச்சிக ராசி. அடிக்கடி தண்ணீர் பிரச்சனையை சந்திக்கும் ராசி விருச்சிக ராசி. தண்ணீர் பிரச்சனை என்ன சார்? ரொம்ப உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். எங்கேயாவது தண்ணி பார்த்தா டபால்னு எடுத்து குடிச்சிருவாங்க. ஆமாம் சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் 2 நாளைக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முகமெல்லாம் மாறிடும். வியாபார தந்திரம் தெரிந்தவர்கள். வியாபாரத்தில் தந்திரம் இருக்கா சார்? ஆமாம், உண்மைதான். என்ன வியாபாரத்தில் தந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், வச்சாச்சு, 2,000 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு விற்பனை செய்கிற சில ராசிக்காரர்கள் இருக்கார்கள். ஆனால் இந்த விருச்சிக ராசி என்ன பண்ணுன்னா, இதோட ஹையஸ்ட் எவ்வளோ சார்? ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல சார், 8,000 ரூபா கிடைக்கிதில்ல. 2 வித்தியாசம் பாருங்கள். அதாவது ஒரு தொழிலை செஞ்சு அதில் 2,000 ரூபா கிடச்சா எனக்கு போதும், நான் இந்த இடத்துலேருந்து விலகிக்கிறேன், அது ரைட்டு. இன்னொருத்தர் 2,000 ரூபா செலவு செய்து 8,000 ரூபா லாபம் பார்க்குற விருச்சிக ராசிக்காரர்கள், அதுதான் வியாபார தந்திரம்னு பேர். இது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை வாங்கி மேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேக்கப்னால் உடனே இல்லாததை செய்கிறது கிடையாது. அந்த காரில் மைனஸ் பாயிண்ட் சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்தோன்னே கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி வியாபார தந்திரத்தில் நல்ல பணம் பார்க்கும் புத்திசாலிகள்னு சொல்லணும். இது ஒரு பெரிய வரம் இவங்களுக்கு. அந்த வரம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக சம்பாதிக்கும் ராசி விருச்சிக ராசி. எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சந்திரன் நீச்சமாக இருப்பதனால், அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் தாயின் உடல் நலனில் சற்று அக்கறை தேவை. அம்மாவோட உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குது சார், என்னன்னு தெரியல, ஒரு கட்டியாக இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்னா கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட பார்த்துடணும். உடல் ரீதியான அக்கறைகள் ரொம்ப தேவை. இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல மதிப்பு பெறக்கூடிய வகையில் இந்த அற்புதங்கள் நிகழும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் முருக பக்தர்களாக இருப்பார்கள். இந்த முருக பக்தர்களில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க பூரா பயங்கர கிருத்திகை விரதம் இருப்பாங்க. திங்கக்கிழமையும் முருகனுக்கு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமையும் முருகனுக்காக விரதம் இருப்பாங்க. ஏன் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவங்க எப்பயுமே முருகனுக்கு விரதம் இருப்பாங்கங்கிறதான் முக்கியம். முருக பக்தர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியில் பிறப்பார்கள். ஏனென்றால் முருகர் அவர்களை கைவிட மாட்டார்கள். யாம் இறக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் முழுவதையும் வாரித்தரக்கூடிய ஒரு ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்.